பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டு நலனை அடகு வைக்கக்கூடாது, பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்த நிலையில் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் பல்வேறு விமர்சனங்களை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது, பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும் என்றும் அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியமானது என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியமானது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது, தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக அவசியமானது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும் என்றும் அவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். முக்கிய செய்தி: பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்த நிலையில் தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அதற்கு பல்வேறு கட்ட விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது, பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும், மேலும் மாநிலத்தின் தலைநகரில் உலகத்தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியம் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும், வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே டிராப் ஆகிவிடும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே டிராப் ஆகிவிடும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுவதாக தமிழக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்த நிலையில் இதற்கு எதிர்க்கட்சி திமுக தலைவர் ஸ்டாலின் பல்வேறு கட்ட விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே டிராப் ஆகிவிடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பரந்தூர் விமான நிலையம் திட்டத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முதல்வர் விஜயின் அறிவிப்பு நாம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் இந்த அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது, முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் பல்வேறு கட்ட விமர்சனங்களை வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பல்வேறு கட்ட விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியமானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே டிராப் ஆகிவிடும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
முதலமைச்சர் விஜயின் இந்த அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்த நிலையில் அந்த அறிவிப்புக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பல்வேறு கட்ட விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும், தமிழ்நாட்டின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியமானது என்றும் தெரிவித்திருக்கிறார். வேறு இடத்தை தேர்வு செய்து பணிகள் தொடங்கும் முன் தமிழ்நாட்டின் வளர்ச்சியே டிராப் ஆகிவிடும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.